நம்ம ஏன் பெண்கள் தினத்தை வெற்றி முதல்ல சொன்னார், பெண்கள் தினத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம், இன்றைக்கு அது ஏன் ஒரு கொண்டாட்டமாக மாறிவிட்டது, அது எப்படி ஒரு போராட்டமாக தொடங்கி இன்றைக்கு அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற இடத்துல வந்து நின்று முக்கிய குறிக்கோளாக அனைத்து பெண்களுக்குமான வாக்குரிமையை வலியுறுத்தி தான் முதலில் பெண்கள் தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுகிறது. நான் எவ்வளவுதான் எனக்கான விடுதலைன்னு கிடைச்சாலும் இன்னொரு பெண்ணுக்கு அந்த விடுதலை கிடைக்கவில்லை என்றால் எனக்கும் அந்த விடுதலையில் பொருள் இல்லை அப்படின்றத தான் அவங்க சொல்றது. இன்றைக்கு மிக மிக தேவையான ஒரு கருத்தாக்கமாக சூழலியல் பெண்ணியவாதம் இருப்பதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாவற்றிலும் ஒரு பெண்ணிய பார்வைன்றதை ஒரு பாலின பார்வை தேவைப்படுது. ஒரு பாலின நுண்ணுணர்வோடு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல சூழலியல் பார்வையோடு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவையும் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் இதுக்குள்ள இருக்கிற இன்டர்செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கிறது. நம்ம ஏன் பெண்கள் தினத்தை வெற்றி முதல்ல சொன்னார், பெண்கள் தினத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம், இன்றைக்கு அது ஏன் ஒரு கொண்டாட்டமாக மாறிவிட்டது, அது எப்படி ஒரு போராட்டமாக தொடங்கி இன்றைக்கு அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற இடத்துல வந்து நின்று இருக்கு. குறிப்பாக பயங்கரமாக கார்பரேட்டைஸ் அண்ட் கமர்ஷியலைஸ் ஆகி பெண்கள் தினம்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது. அன்றைக்கி என்னென்னலாம் டிஸ்கவுண்ட்ஸ் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு குரூப்பில் வந்துச்சு, இந்த விமன்ஸ் டேக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி தான் நம்ம வந்து சுருக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பெண்கள் தினத்தை. ஆனால் பெண்கள் தினத்திற்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. 100 ஆண்டுகளை தாண்டிய வரலாறு. அது 100 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கு முன்பு 1910களிலே இது தொடங்கிடுச்சு. பெண்கள் தினத்துக்கான ஒரு விதையை போட்டது 1909 தான் முதல் முறையாக பெண்கள் தினத்தை வந்து பெண்கள் தினம்னு ஒன்று கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியலிச கட்சி தான் இதை முன்னெடுக்குது. அதன் பிறகு 1910-11 வந்து கிளாரா ஜெட்கின் அப்படின்னு ஒரு ரஷ்ய புரட்சியாளர், அவங்க தான் வந்து இதை முன்னெடுக்கிறாங்க. இதை அவங்களுடைய சஜஷனில் தான் இது பண்ணுறாங்க. முக்கிய குறிக்கோளாக அனைத்து பெண்களுக்குமான வாக்குரிமையை வலியுறுத்தி தான் முதலில் பெண்கள் தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ அதன் பிறகு 1917 ரஷ்யாவில் தான் முதல் முறையாக பெண்கள் தினத்தை அஃபீஷியலாக ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே சொல்லி ரஷ்ய புரட்சியில் ஈடுபட்ட பெண்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் பொருட்டு அந்த தினத்தை வந்து கடைபிடிக்க தொடங்குறாங்க. 1977 இருந்து நினைக்கிறேன் யுனைடெட் நேஷன்ஸ் ரஷ்யாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த தினத்தை பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதன் பிறகு தான் இது நடக்குது. ஸோ பெண்கள் தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் அப்படின்றது அடிப்படையில் நிறைய பெண்களுக்கான வாக்குரிமை, சம கூலி, கார்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து சரியான சம ஊதியம் கேட்டு போராடிய வரலாறு, இப்படி பல வரலாறுகள் இருக்குது. இதன் மீது கட்டமைக்கப்பட்டது தான் பெண்கள் தினம் அப்படின்ற வரலாறு. இன்றைக்கு நம்ம வந்து பெண்ணியம் ஃபெமினிசம் அப்படின்றதே முதல்ல ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அதை வந்து ஈக்குவாலிட்டிக்கான சமத்துவத்திற்கான ஒரு கோரிக்கையாகவோ குரலாகவோ பார்க்காமல் பெண்கள் ஏதோ அவங்க தனித்து செயல்படணும் அதற்கான கோரிக்கையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் பெண்ணியம் என்பது சமத்துவத்திற்கான ஒரு குரலாகவும் கோரிக்கையாகவும் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ சுந்தரராஜன் அவர் தன்னை பெண்ணியவாதி அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் அதை நம்புகிறோம். அதற்கு காரணம் இதுதான், அவர் சமத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட ஒருவராக இருப்பதால் பெண்ணியவாதியாக அவர் இருக்கிறார் அப்படின்றத வந்து நாங்கள்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தனியாக அந்த விஷயத்தை நம்ம தனியாக பார்க்க முடியாது. இன்றைக்கி இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்றது வந்து அடிப்படையில் பல புரிதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆட்ரே லார்ட்னு ஒரு கருப்பின பெண் எழுத்தாளர் இருக்காங்க. ரொம்ப அழகாக அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் உடைந்து இருக்கலாம், ஆனால் இன்னொரு பெண்ணின் கைகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் உடையாத வரையில் நானும் அடிமைப்பட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா. ஸோ நான் எவ்வளவுதான் எனக்கான விடுதலைன்னு கிடைச்சாலும் இன்னொரு பெண்ணுக்கு அந்த விடுதலை கிடைக்கவில்லை என்றால் எனக்கும் அந்த விடுதலையில் பொருள் இல்லை அப்படின்றத தான் அவங்க சொல்கிறது. அப்போ அந்த இன்னொரு பெண் அவங்க சொல்கிறது எந்த பெண்ணாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு வர்க்க ரீதியாக, ஜாதி ரீதியாக வேறொரு பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணிற்கான விடுதலை முழுமையாக சாத்தியப்படாமல் எந்த பெண்ணுமே இங்கு தனக்கு விடுதலை முழுமையாக கிடைத்து விட்டதாக நம்ப முடியாது. அந்த நம்பிக்கையில் வந்து உண்மை இல்லை அப்படின்றது தான் இதோடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அப்பொழுது இதை தான் நாங்கள் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கணும், இன்னொரு பெண்ணிற்கு எல்லா பெண்களுக்கும் இந்த விடுதலை சாத்தியமாகி இருக்கிறதா அப்படின்ட்டு. அப்போ இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசமில் தவிர்க்க முடியாத ஒரு கூறாக சூழலியல் வருகிறது. நீங்கள் சூழலியல் போராட்டங்களை
பெண்களை விடுத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மட்டும் இல்லை, எந்த காலகட்டத்திலையுமே சூழலியல் போராட்டங்களை அல்லது சூழலியல் விஷயங்களையே வந்து பெண்கள் இல்லாமல் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இங்கே இல்லை. இதிலிருந்து தான் வந்தனா சிவாவும் ஃப்ரான்சிஸ்கோ தபோன்னு நினைக்கிறேன் அவங்க பேர், ஒரு ஃப்ரான்ஸை சேர்ந்து ஒரு பெண்ணியலாளர், அவங்க சேர்ந்து இந்த எக்கோ ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க, சூழல் பெண்ணியவாதம் அப்படின்றது. இன்றைக்கு மிக மிக தேவையான ஒரு கருத்தாக்கமாக சூழலியல் பெண்ணியவாதம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாவற்றிலும் ஒரு பெண்ணிய பார்வைன்றத ஒரு பாலின பார்வை தேவைப்படுது. ஒரு பாலின நுண்ணுணர்வோடு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல் சூழலியல் பார்வையோடு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவையும் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்செக்ஷன் அங்கே இருக்கிறது. பூவுலகு என்ற ஒரு தளத்திலிருந்து நாங்கள் இதைத்தான் செய்ய முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனையை சூழலியல் ரீதியாக நிச்சயமாக நாங்கள் பார்க்குறோம், அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அதில் ஒரு பாலின நுண்ணுணர்வை பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்றது தான். ஏன் குறிப்பாக எக்கோ ஃபெமினிசம்னு வரும்போது, இல்லை சூழலியல்னு வரும்போது ஏன் பெண்களை முன்னிறுத்தி இல்லை பாலினத்தை முன்னிறுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்றதுல சுந்தர் சொன்னார் பேசும்போது, பெண்கள் அதிகம் போராட வருகிறார்கள். ஏன் பெண்கள் அதிகம் போராட வருகிறார்கள்? நமக்கு தெரியும், குறைந்தபட்சம் இந்திய சமூகத்தில் வந்து நிலம், நீர், அப்படி இயற்கையுடைய வளங்களை எடுத்துக்கிட்டா எதன் மீதும் பெண்களுக்கான உரிமை அப்படின்றது கட்டாயமாக இல்லை. அது மிக மிக குறைந்த அளவில் இருக்குது. இன்றைக்கு பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்றதே வந்து குறைவான அளவில் தான் இருக்குது. சட்டத்தில் இருந்தாலும் நிஜத்தில் நடைமுறையில் அது நிச்சயமாக பெண்களுக்கான சொத்துரிமை அப்படின்றது முழுமையாக டிரான்ஸ்லேட் ஆகலை. லேண்ட் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெண்களிடம் மிக குறைவான நிலங்களே அவர்களுடைய கையில் இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப விவசாயிகள்னு பார்த்தா நமக்கு ஒரு விவசாயம்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் உங்களை இங்கே இருக்கக்கூடிய நான் மயிலாடுதுறை காவிரி டெல்டா பகுதியிலேருந்து வரவங்களை சொல்ல, பட் பொதுவாக இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்கள நான் வந்து விவசாயின்னு ஒரு இமேஜை கற்பனை பண்ணிக்கோங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு ஆணுடைய இமேஜ் தான் தோணும். அப்படி தான் நம்ம தொடர்ச்சியாக கட்டமைத்து வைத்திருக்கிறோம். விவசாயின்ற பேரில் ஒரு படம் வருது, தொடர்ச்சியாக சினிமாவில் காட்டுறவங்கள வந்து ஆண்களை தான் விவசாயிகளாக காட்டுறாங்க. பெண்களுடைய ரோல் அப்போ என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடி, அது கவர்மெண்ட்டோட ஸ்டடின்னு தான் நினைக்கிறேன், அன்பெய்ட் கேர் ஒர்க்னு சொல்கிறாங்கல்ல, பெண்களுடைய அதாவது சம்பளம் கிடைக்காத ஆனால் பராமரிப்பு வேலை அப்படின்றது வந்து பெண்கள் அவர்களுடைய வேலை நேரத்தில் 20% அதற்கு கொடுக்கிறார்கள். அன்பெய்ட் கேர் ஒர்க்குக்கு ஒப்பீட்டளவில் ஆண்களுடைய நேரம் அப்படின்றது 2%, 2.8% தான் கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுடைய இந்த விவசாய பணிகள் இருக்குல்ல, நிச்சயமாக நிலத்தில் அவங்களுக்கு வேலை இருக்கும். அதே மாதிரி ஆடு மாடு கட்டாயமாக வளர்க்கக்கூடிய ஒரு இடங்களில் அதை கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெண்கள்கிட்ட இயல்பாகவே வரும். ஆனால் இது எல்லாமே வந்து விவசாயத்துக்குள்ளே வராது. விவசாய பணிகள் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இதெல்லாம் வராது. டெய்லி கான்வர்சேஷன்ஸில் நம்முடைய அன்றாட உரையாடல்களில் இதெல்லாம் வராது. கூடங்குளத்தில் வந்து பெண்கள் தான் முன்னின்று போராட்டத்தை நடத்தினாங்க, பெரிய அளவில் மிக வலிமையான போராட்டம். ஆனால் பெண்கள் கடலுக்குள்ளே போக மாட்டாங்க. இப்போ இப்படி எந்த விதத்திலுமே வந்து அவர்கள் உரிமை கொண்டாட முடியாத ஒரு விஷயத்திற்காக, இயற்கைக்காக ஏன் பெண்கள் அதிக அளவில் போராட வருகிறார்கள் என்றால், அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள், உடனடியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இம்மீடியட் அண்ட் கிரேட்டர் இம்பேக்ட் ஆன் விமன் அண்ட் சில்ட்ரன். இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வந்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரொம்ப பெண்கள் தொலைநோக்கில் யோசிக்கக்கூடியவங்க. இன்றைக்கு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விஷயமாக இருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கான தீர்வு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும். அது 20 வருடங்கள் கழித்து இந்த பிரச்சனை என்ன மாதிரியான பரிமாணத்தை அடையும், 200 வருடங்கள் கழித்து என்ன மாதிரியான பரிமாணத்தை அடையும் அப்படின்றதெல்லாம் யோசித்து அதற்கான தீர்வை தான் பெண்கள் வந்து முன்வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆண்களுடைய தீர்வுன்னு ஒன்று இருக்குது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த வாட்டர் வைப்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து யூடியூப்பில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் தண்ணீர் எடுத்துகிட்டு வர வேண்டியது, அது வங்காரி மாதாய் சொல்லுவாங்க. 3வது கென்யா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து ஒரு தண்ணீரை எடுத்து வர வேண்டிய ஒரு பொறுப்பு பெண்ணுக்கு தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே கூட பல கிராமங்களில் பல மைல்கள் நடந்து பெண்கள் தான் தண்ணீரை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் இந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இருக்கும்ல, 6 குடம் வச்சுட்டு போகிற வண்டி இருக்கும். அந்த வண்டியை வரதட்சணையாக கொடுக்குற ஒரு சூழலும் இன்றைக்கு நிலவுகிறது. ஏன்னா பெண்கள் தான் அந்த வண்டியை தள்ளிட்டு போவாங்க, பெண்கள் தான் அந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ குடும்பத்துக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து பெண்களுக்கு இயல்பாகவே இருக்குது. தூத்துக்குடி பக்கம்லாம் நான் எலெக்ஷன் கவரேஜ்க்காக போயிருந்தப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டுற பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுன்னா, எனக்கு ஓட்ட தெரியாது.
அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வேறு வழி இல்லாமல் கற்றுட்டு இருக்காங்க. 2 பக்கமும் குடத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் நீரை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது. சரி, தண்ணி பிரச்சனை, ரொம்ப தூரத்தில் போய் எடுக்கணும், இதுக்கு பெண்கள் ஒரு மாதிரியான தீர்வை யோசிப்பார்கள். சைக்கிள் ஓட்டுவாங்க, வண்டியை ஓட்டுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆண்கள் என்ன தீர்வு யோசிச்சாங்கன்னா இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வது அப்படின்னு யோசிச்சாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இதுதான் நடக்குது. இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் 2 பெண்கள் இருப்பாங்க. ஒரு பெண் குடும்பத்தை பார்த்துக்கலாம், குடும்பத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கலாம், இன்னொரு பெண் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த படம் நீங்கள் அந்த நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அடுக்கடுக்காக தண்ணி கொடுத்த ஒரு 5-6 குடம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க பெண்கள். ஸோ அந்த மாதிரி பல மைல் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்தாலும் அவங்க போய் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து அது சத்தியமாக ஆண்கள் எல்லாம் குறை சொல்ல, ஆண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் என்னாலையும் இருக்க முடியாது. ஆனால் இது உண்மை, இது நிதர்சனம். நீங்கள் அவங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கூட நம்ம போவோம், ஒரு 3 குடத்தை நம்ம எடுத்துகிட்டு வருவோம்லாம் தோணாது. இன்னொரு கல்யாணம் பண்ணுவோம், அதுவும் போதலைன்னா இன்னொரு 3வது கல்யாணம் பண்ணுவோம், அவங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வரட்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஏன்னா பெண்கள் இயல்பாகவே கேர் கிவர்ஸாக இருக்காங்கல்ல. அவங்க குடும்பத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் சம்பாதித்து காசு கொண்டு வரலைன்னா கூட உணவிற்கு பஞ்சம் இல்லாத ஒரு சூழலை தான், குறைந்தபட்சம் குழந்தைகளுக்காவது பசியாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு பெண்களுக்கு இயல்பாகவே வந்தது. அப்போ எப்படியாவது சாப்பாடு டேபிளில் சாப்பாடை கொண்டு வச்சிடணும், எப்படியாவது குழந்தைகளுடைய பசியாற்றிடணும் அப்படின்ற உணர்வு பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இயற்கை மீதான தாக்குதல்கள் அப்படின்னு வரும்பொழுது உடனடியாக பெண்கள் அதற்கு எதிராக போராடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய குழந்தைகளை பற்றி யோசிக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகள் பற்றி யோசிக்கிறார்கள், வருங்கால சந்ததியினரை பற்றி யோசிக்கிறார்கள். அதனால தான் அவங்க அடுத்தடுத்த சந்ததிகளை பற்றி, ஜெனரேஷன்ஸை பற்றி யோசிக்கிறதுனால தான் அவர்களுடைய போராட்டங்களில், பெண்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் வன்முறை போன்ற கூறுகளே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஷம் எழுப்புறது மாதிரியான விஷயங்கள் கூட ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஆண்களுடைய போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டிலே கூட போராட்டங்களுடைய இலக்கணத்தை மாற்றி அமைத்த போராட்டமாக நான் குளங்குளம் போராட்டத்தை பார்ப்பேன். நீங்கள் காலையில் 9 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடிகிற ஒரு போராட்டமாக இருந்த ஒரு சூழலில் நாள் கணக்கில் போராடணும், மாத கணக்கில் போராடணும், வருட கணக்கில் போராடணும், போராடுற இடத்துலேயே சமைச்சு சாப்பிடணும் மாதிரியான விஷயங்களே அங்கே கொண்டு வந்தது பெண்கள் தான். பெண்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அதோடைய தன்மையே மாறுது. கிரீன்ஹாம் காமன்னு இங்கிலாந்து ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஏவுகணையை வைக்க போகிறாங்க. அதற்கு எதிராக பெண்கள் போராட வராங்க. 36 பெண்களுடன் தொடங்கிய போராட்டம் 2-3 வருடங்களில் லட்சக்கணக்கான பெண்கள் அங்கே கூட்டுறாங்க. போராட்டம் 20 வருடங்களுக்கு மேலே நடக்குது. கடைசியாக அந்த ஏவுகணையை அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த போராட்டங்களுடைய முக்கியமான கூறு என்னன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சைட் இருக்குல்ல, அந்த சைட்டை சுற்றி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு அதை கட்டி அணைக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த இடத்தை கட்டி அணைப்பது போல் அந்த பெண்கள் நிற்கிறாங்க. போராடுகிற இடத்துல அவங்க அவங்க தொங்க விடக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு டயப்பர், சானிட்டரி நாப்கின், இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டியை காட்டக்கூடிய விஷயம், வளமையை காட்டக்கூடிய விஷயம். அப்போ அந்த மாதிரியான அந்த வளமையை காட்டக்கூடிய கூறுகளை அவங்க போராட்டத்தில் முன்னெடுத்தார்கள். இதுதான் அவங்களுடைய போராட்டத்தோட இயல்பாக இருக்குது. தொடர் பேசும்போது இன்னும் நிறைய பேசுவார். நிலத்தில் துளையிடுவது பற்றிலாம் அவருடைய சொந்த அனுபவங்களை பேசுவார். அமெரிக்காவில் நான் இதில் துளிப் மலர்களின் கதைகள் ஏன் அந்த புத்தகத்திற்கு பேர் வந்ததுன்னா, எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அமெரிக்காவில் ரோட் ஐலண்டில் ஃப்ராக்கிங் மூலமாக துளையிடுறதுன்னு ஒரு முடிவு அரசு எடுக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண் பாதிரியார்கள் அதற்கு எதிராக போராடுகிறார்கள். ஃப்ராக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ராக்கிங்க்கு எதிராக பொதுவாகவே உலக அளவில் பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க செய்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். எந்த நிலத்தில் ஃப்ராக்கிங் செய்யணும்னு அரசு முடிவு எடுக்குதோ அந்த நிலங்களில் அவங்க துளிப் மலர்களை நடுகிறார்கள். அவங்க அதான் சொல்கிறாங்க, எங்கள் ஏவுகணைகள் வேண்டாம், இங்கே வேறு எதுவுமே வேண்டாம், நீங்கள் மலர்களை நடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய போராட்டத்துடைய வடிவமாக இருக்கிறது. அப்பொழுது பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களின் வடிவங்களும் போராட்டத்துடைய தன்மையே மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சிப்கோவில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃப், பெண்கள் மரங்களை கட்டிப்பிடிக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுடைய போராட்டத்தின் கூறுகளாக இருக்கிறது. அப்போ உடனடியாகவும் அதிகமாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அவருக்கு நேரடியாக இயற்கையோடு இயற்கை மீது எந்த அதிகாரமும் இல்லாவிட்டாலும் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் அதிகாரம் என்பதே பெரிய வன்முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய
இயற்கையின் கூறுகளுக்கு மீதாகவும் சக மனிதன் மீதாகவும் நாம் செலுத்தக்கூடிய அதிகாரம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதுதான் பேராசைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சூழல் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதற்கு காரணமே இயற்கையின் வளங்கள் மீது மனிதன் செலுத்த விரும்பும் அதிகாரம் தான் அடிப்படை காரணம். அதனால தான் நம்ம இத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த அதிகாரத்தை வந்து பெண்கள் கையில் எடுக்கும்போது அது வேறு மாதிரி ஆகுது. அவங்க அது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் கம்பேஷனோடும் பரிவோடும் அணுகக்கூடிய ஒரு விஷயமாக அவர்கள் அதை அணுகுகிறார்கள். மேரி ராபின்சன் சொல்லுவாங்க, ஐநாவில் இருந்தவங்க, அயர்லாண்டோட பிரசிடெண்ட்டாகவும் அவங்க இருந்தாங்க. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து இட்ஸ் அ மேன்மேட் ப்ராப்ளம். அவங்க மேன்மேட் ப்ராப்ளம்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு மேன்மேட் வெறும் வந்து உலகம் உருவாக்கிய இல்லை மனிதர்கள் கண்டுபிடித்தனில்லை, அவங்க தெளிவாக ஆண்கள் கண்டுபிடித்த பிரச்சனை தான் சொல்கிறாங்க. மேன்மேட் ப்ராப்ளம் வித் ஃபெமினிஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றாங்க. இதற்கு தீர்வு வந்து பெண்ணிய தீர்வாகத்தான் இருக்க முடியும். காரணம், பெண்கள் யோசிக்கிற மாதிரி யோசித்தால் மட்டும்தான் நீண்ட கால தீர்வை, சஸ்டைனபிளான நீடித்த தீர்வை வந்து நம்மளால் வந்து உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெண்களுடைய இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து அது போராட்டங்களில் முன்னிருப்பதற்கு காரணம் வந்து இனிமேல் நடக்கக்கூடிய இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள் மட்டும் இல்லை. நீங்கள் துளிர் மலர்களின் கதைகளில் ஃபுல்லாக பெண்களுடைய போராட்டங்கள் தான் இருக்குது. ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலுமே வந்து பெண்கள் தான் நிச்சயமாக முன்னணிக்கு வருவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு நிலமோ நீரோ காற்றோ மாசடையும் போது அதிகமாக பாதிக்கும். நீங்கள் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பெண்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. கிளைமேட் விடோஸ் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் உருவாகியிருக்கு. கிளைமேட் மைக்ரன்ஸ்னு ஒரு டேர்ம். பெரிய அளவில் பெண்களையும் குழந்தைகளையும் இது பாதிக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த மாதிரியான டேர்ம்ஸையே யோசிக்கிறோம். புதுசாக வார்த்தைகள் உருவாகுது இல்லை. கணவரை இழந்தவர்கள், காலநிலையால் கணவரை இழந்தவர்கள், காலநிலையால் இடம்பெயர்ந்தவர்கள், இந்த மாதிரியான டெர்மினாலஜி, இந்த மாதிரியான ஒரு சமூகங்கள் உருவாவதற்கு காரணமே இது பெண்களை மிக அதிக அளவில் காலநிலை மாற்றம் பாதிக்கிறது அப்படின்றதுனால தான். நமக்கு இன்றைக்கு நம்ம வந்து உடனடியாக காலநிலை மாற்றம் அப்படின்றது வந்து நீங்களோ நானோ அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு டேர்மாக நிச்சயமாக இல்லை. எனக்கு காலநிலை மாற்றம்லாம் சொல்லும்போது ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது வந்து அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து உண்மையிலேயே அதை வேற ஒரு பேர் வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது. நான் வந்து பாம்பனில் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்ட பேசும்போது ஒரு கட்டுரைக்காக அவங்க சொன்ன விஷயம்தான், எப்படி 20 வருடங்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மீன்கள் இன்று கிடைக்கவில்லை, அதே மாதிரியான அளவுகள் இன்றைக்கு இல்லை அப்படின்றது நிச்சயமாக காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் நாம் அதை பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே வந்து இது நடக்கும், ஒவ்வொரு இடத்திலும் இது நடக்கும். காலநிலை மாற்றத்துடைய விளைவு அப்படின்றது முன்னாடி 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு பெண்ணால் நிலத்தில் வேலை பார்க்க முடியும் என்றால் இன்றைக்கு அது கடுமையாக சுருங்கி இருக்கும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்குது. அதன் பிறகு வெயில்னால் ஹீட் வேவ்னால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது பெண்களுக்கு அதிகம் இருக்குது. நீங்கள் இன்னொரு பக்கம் எண்ணூரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த பப்ளிக் ஹியரிங்கில் 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் அட்டென்ட் பண்ணப்போ அடுத்தடுத்து பெண்கள் வந்து நிறைய பேர் அவங்களிடம் சொன்னது, ரீப்ரொடக்ஷன் அவங்களுக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது, குழந்தை பெற்றுக்கொள்வது தள்ளி போகுது, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு நிறைய இருக்குது. போபாலில் நம்ம பார்த்தோம், போபால் ராஜடி நடக்கும்போது, அந்த விஷவாயு கசிவு நடக்கும்போது 3000 பெண்கள் அங்கே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பெண்களுக்கு அதன் பிறகு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளவு பெரிய அநீதி வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகம் பெண்களுக்கு எதிராக இழைத்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான். எப்படி வந்து இயற்கையின் மீது மனிதர்கள் வந்து அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே மாதிரி பெண்களின் மீது அவருடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதிலிருந்து தான் இயற்கைக்கும் பெண்களுக்குமான ஒரு உறவு அப்படின்றதே உருவாகுது அப்படின்னு வந்தனா சிவா சொல்கிறாங்க. இயற்கைக்கும் பெண்ணுக்குமான உறவு அப்படின்றது அவர்கள் ஒரு ஆணாதிக்க கட்டமைப்பிலிருந்து அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சுரண்டலிலிருந்து தொடங்கும் உறவாகத்தான் அது இருக்கிறது. இதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நிச்சயமாக தோழர் மாதிரியான பெண்கள், சித்ரா ஜெயராமன் மாதிரியான பெண்கள் எல்லாம் முன்னணிக்கு வந்து போராடுகிறார்கள். அதை விட முக்கியமாக அவர்கள் போன்றவர்கள் முடிவெடுக்கும் அதிகார நிலைகளில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான். மேரி ராபின்சன் சொன்னது தான், முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் பெண்கள் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம வந்து காப்பெல்லாம் போட்டு பேசவே வேணாம், உடனே முடிவெடுக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடும் நுண்ணுணர்வும் பெண்களிடம் கூடுதலாகவே இருக்கிறது. முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் பெண்களை முன்னிறுத்துவது தான் இந்த சமூகம்
தன்னுடைய தவறை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் போல தோழர் பேசுவதை கேட்க வேண்டும் என்பதில் நானும் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.